NEET இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ், ரைட்? ஸோ பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஹானர்ஸ் இன் சைக்காலஜி, ரைட்? ஸோ ஃபிசியாலஜி, ரைட்? ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நீட் எக்ஸாம் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி மெடிக்கல் கோர்சஸை நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து நம்ம நீட் அப்பியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க இல்லையா? இது அதாவது ஒரு சர்வே படி லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா 13,66,945 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டை வந்து அப்பியர் பண்ணுறாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 7,71,500 ஸ்டூடெண்ட்ஸு தான் வந்து எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க. அதாவது அந்த நீட் எக்ஸாமை ஒரு நல்ல ஸ்கோரோட கிளியர் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 56% என்ன ஆகுறாங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறாங்க. பட் அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த இயர் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான். மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அவங்களால இந்த நீட்டை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை சாதாரண ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. பட் என்ன அப்படின்னா நீட் இல்லாமையே நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வேறு ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி நம்ம போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சில கோர்சஸை பற்றி நம்ம சொல்லிடுறோம். ஜஸ்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இது என்னென்ன கோர்சஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அண்டு 3 to 4 days பேக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து இந்த யூஜி கோர்சஸ் வந்து எந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது, எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து நமக்கு நீட்டு தேவை கிடையாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 4 years ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நர்சிங் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம டேக் கேர் பண்ணுறது, அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்வில் வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம் ஆஃப்டர் டாக்டர். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு இருக்கக்கூடிய அதே ரேஞ்ச் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான் நம்ம நர்ஸுக்குமே கொடுக்குறோம் அப்படின்றது இந்த சமீப காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுடைய ரோல் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்ச அந்த நர்ஸாக இருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர்டு நர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ரோல் இருக்கும், அதாவது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அண்டர் கிராஜுவேட். ஸோ அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னா பிஃபார்ம், அதாவது ஃபார்மசி, பேச்சுலர் இன் ஃபார்மசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்களும் வந்து நீட் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் எல்லாமே நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோடைய மார்க்கு தான் வந்து அங்கே முக்கியமாக கேட்டிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பிபிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேஷண்ட்டுடைய மசில்ஸ் கிராம்ப் ஆகிறது, இல்லை எதனா ஒரு மசில்ஸ் வந்து எதனா ப்ராப்ளம்ஸாக இருந்தது, இல்லை அவங்க வந்து ஒரு டிசேபிள்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும், ஜஸ்ட் ஃபிட்னஸ் மாதிரி நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நீட் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியாத நிறைய இருக்குது. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க, சார் இந்த கோர்ஸுக்கு வந்து நீட் எழுதணுமா அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், அதர் டாப் மெடிக்கல் கோர்சஸ் வித்தவுட் நீட். ஸோ நீட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ், ரைட்? ஸோ பேச்சுலர் இன் வெட்டினரி சயின்ஸு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஹானர்ஸ் இன் சைக்காலஜி, ரைட்? ஸோ ஃபிசியாலஜி, ரைட்? ஃபிசியாலஜி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயோடெக்னாலஜி அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இவங்க எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்க போகிறாங்க.
ஆனால் இவங்களுக்கு நீட்டு தேவைப்படாது. ஸோ இதை நீங்கள் இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை எந்த சைட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வெட்டினரிக்கு வந்து நீட்டு தேவைப்படுமா அப்படின்ற கேள்விகள் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.